அந்த சிறுபிள்ளைத்தனமாக உள்ளவர்கள்ட்ட போய் நாட்டை ஒப்படைக்க முடியாதுல்ல. அதே என் தொகுதிக்கு வரட்டும், அப்ப நான் பாத்துக்கிறேன். அப்படி இருந்தா அந்த பையன் அரசியல்ல நல்லா வருவான், நல்ல அரசியல்வாதியாக வருவான், மக்களுக்கானவனா வருவான், ஒரு தன்மானம் உள்ள ஒரு தலைவனாக உருவாவான். நீங்க எல்லாம் ஒரு தன்மானங்கிற வார்த்தையே இல்லாம போய் காலையில இருந்து கடந்துகிட்டு நான் எல்லோரும் மின்னாட்டு மன்னர்கள்னு நாங்கெல்லாம் நினைக்கிறோம், நீங்க எல்லாம் நாங்கெல்லாம் ஒரு ரசிகரா அடிமை கூட்டம்னு சொல்லி போய் நின்று காலையில இருந்து காஞ்சு போய் கிடக்குறீங்க. இதை பார்த்தா வைத்தறிச்சலா இல்ல? தூக்கி வீசுறது, பவுன்சர் தூக்கி வீசுறது, இதெல்லாம் தான் பிடிக்கல. இந்த தன்மை தான் பிடிக்கல. நீங்க ஒரு ரசிகராக அவசியமே இல்லை. ஒரு ஏர்போர்ட்ல இறங்கி திட்டமிடுதல் சரியா பண்ணி அந்த பாயிண்ட்டுக்கு தான் அவர் பேசியிருக்கணும். 20 நிமிஷத்துல கடக்க வேண்டிய ஒரு பாதைய 4 மணி நேரம் கடந்து வந்திருக்காருன்னா அப்ப எவ்வளவு பேர் அவருக்காக பாக்குறது, நீங்க பாக்குறதாவே இருக்கட்டும் மேடம். வேடிக்கை பாக்குறது நல்லா புரிஞ்சுக்கிங்க. என்ன சொல்றேன்னா ஒரே ஒரு கேள்வி, என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, சமூகத்துல அவருடைய வருகை எந்த இம்பாக்டை ஏற்படுத்தாது அப்படின்றத சொல்ல முடியுமா உங்களால? இம்பாக்ட் ஏற்படுத்தாதுன்னே சொல்ல வரலங்க. அந்த இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய கூட்டத்துக்கு அரசியல்னா என்னன்னு தெரியலங்கிறது தான் என்னோட வாதம். இம்பாக்ட் ஏற்படுத்தாதுங்கிறது அந்த 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 கூட்டத்தில் ஓட்டு போடக்கூடிய ஓட்டுரிமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாக்கு வங்கி யாரோ ஒருத்தருக்கு சரியாதானே போகுது. அவர் திமுக பற்றி பேசுறதுனால திமுகவுக்கு சரியலாம், அல்லது இளைஞர்களாக இருக்கிறதுனால நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி அந்த 8% கம்மியாகலாம். ஏதோ ஒரு விஷயம் நடக்கதான், இம்பாக்ட் இருக்காதுன்னு தான் நான் சொல்லவே வரல. ஆனால் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு இப்படிதான் வரணும்னு அவசியம் இல்லை. அவர் பிரைவேட் ஜெட்ல வராரு, அவர் வர்ற டைமோ எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த பாயிண்ட்ல விஜய் அவர்களை பார்க்கலாம். அப்படிதான் நிகழ்ச்சியை கொண்டு போகணும்.